அது எப்படி? நான் சொல்றேன் குருவே. நாம இப்ப இந்த ஆளை சிறையில பிடிச்சு அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் இவர் சாப்பிடறதுக்கு ஒரு பருக்கு சோறு கூட கொடுக்க கூடாது. அதோடைய விளைவா இவருடைய உயரம் குறைஞ்சி 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 அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாயிடுவாரு. அப்புறம் இவர் உயரம் நம்ம உள்ளங்கை அளவுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் இவர்தான் நம்மளுடைய விஜயநகரத்தின் மிக சிறந்த ஒற்றன். ஏன்னா அப்படிப்பட்ட உளவாளியால விஜயநகரத்துடைய எதிரிகள் எல்லாரையும் ஏமாத்தி நமக்காக உளவு பார்க்க முடியும். ஆனா மகாராஜா, இவருடைய மனைவிக்கு எல்லா உரிமையும் கொடுத்தாகணும். அவங்க நல்லபடியா வாழ்க்கையை நடத்த நம்ம எல்லா உதவியும் செய்யணும். சிறப்பு, மிக மிக சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இதுதான் என்னோட கட்டளை. இவரை உடனே பிடிச்சு சிறைச்சாலையில அடைச்சு வைங்க. அப்புறம் உணவு கூட கொடுக்காதீங்க. மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இல்ல மகாராஜா, நான் சிறைச்சாலைக்கு போக மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எங்களுக்கு தங்க நாணயம் எங்களுக்கு கிடைக்கும்னு நானும் என்னோட மனைவியும் உங்களை ஏமாத்தலான்னு திட்டம் போட்டோம். என்னையா நீ மறந்துட்டியா என்ன? நான் விஜயநகரத்தோட மகாராஜா. நீ என்னையவே ஏமாத்தலாம் நினைச்சியா? உங்களையே ஏமாத்த முயற்சி பண்ணிருக்காரு மகாராஜா. இவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுவும் மிகப்பெரிய தண்டனையா கொடுத்தே ஆகணும். என்னோட கட்டளைப்படி இவங்க 2 பேரையும் உடனே கைது செஞ்சு சிறைச்சாலையில அடைங்க. மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா வேண்டாம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. பாத்தீங்களா கோபாலன், இதனாலதான் பேராசையால யாருக்கும் எந்த நன்மையும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இனி நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க சிறைச்சாலையில தான் இருந்தாகணும். ஆனா பட்டினியெல்லாம் கிடக்க வேண்டாம், மாறா உங்களுக்கு உணவு கிடைக்கும். மகாராஜா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா என்ன சிறையில அடிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அருமை. நீங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறத பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. போட்டியும் இதே போல மகிழ்ச்சியா இருக்கும் நம்புறேன். உங்களை நான் வரவேற்கிறேன் மிர்சா அவர்களே. அரசவைக்கு வரவேற்கிறேன். நன்றி மகாராஜா. போட்டியை எப்போ ஆரம்பிக்கலாம்? ஏன்னா எங்களுடைய படை வெளியே தாக்குறதுக்கு தயாரா நிக்கிறாங்க. விஜயநகரத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை நான் இந்த போட்டியில தோக்கடிச்சிட்டா உடனே யுத்தம் தான். மிர்சா அவர்களே, காலம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால இந்த போட்டியை உடனடியா நாம ஆரம்பிச்சாகணும். புரிஞ்சுதா? சரி மகாராஜா. ஆனா இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை நான் வெளியில மைதானத்துல செஞ்சிருக்கேன். அதனால எல்லாரும் என் கூட வரீங்களா? நிச்சயமா. கல்யாண சீர்வரிசை பொருட்களா? இது என்ன புது நாடகம்? பாருங்க மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த போட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு புது திட்டத்தை தீட்டுவாரு அப்படின்னு நான் சொன்னல. நீங்களே பாருங்க மகாராஜா, அங்க பாருங்க. கல்யாணத்துக்கான சீர்வரிசை பொருட்களோட இங்க வந்திருக்காரு. இது என்ன கூத்து, இது என்ன நாடகம்னு அவர்கிட்ட கேளுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. திருமணத்துக்கான சீர்வரிசை பொருட்கள் இருக்கு. அப்புறம் பண்டிதரும் இருக்காரு. ராமகிருஷ்ணரே, பண்டிதர் இங்க எதுக்கு வந்திருக்காரு? இங்க அறிவு போட்டி நடக்க போகுதா இல்ல கல்யாணம் நடக்க போகுதா? மகாராஜா, போட்டி கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன். ஏன்னா இந்த செய்தியை கேட்டதும் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்ப சொல்லுங்க. அந்த சந்தோஷமான செய்தி என்னன்னா, மகா மந்திரியோட மகளும் மிர்சா அவர்களும் திருமண வாழ்க்கையில இணைய போறாங்க. அப்படியா? என்னது? என்ன? ஆமா மகாராஜா,
மிர்சா அவர்களுக்கு மகாமந்திரியார் பொண்ணு மேல காதல் வந்துருச்சு. அவரு திருமணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்ல, மகாமந்திரியும் இப்போ இந்த திருமணத்துக்கு அவருடைய சம்மதத்தை தெரிவிச்சிட்டாரு மகாராஜா. இங்க என்னதான் நடக்குது? மந்திரியார் அவர்களே, இங்க என்ன நடக்குது? அது ஆமா மகாராஜா. பாருங்க மகாராஜா, ஒரு பொண்ணோட அப்பா தன்னோட மகளுக்கு எப்படிப்பட்ட வரன் வரணும்னு நினைக்கிறாரோ, மிர்சா அவர்கள் அப்படிப்பட்டவரா இருக்காரு. பெரிய இடம், பலம், அறிவு கூர்மை, மகாவீரம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. மகாராஜா, மந்திரியார் அவர்கள் சொல்றது சரிதான். ஒரு தந்தை தன் மகளுக்கான நல்ல வரனை தேடுறதுக்கான உரிமை இருக்கு. ஒரு தந்தையின் பார்வையில இவர் செஞ்ச எல்லாமே நியாயமானது. சரியா சொன்னீங்க மகாராணி அவர்களே. மகாராஜா, இந்த சம்மதத்தை எண்ணி நானும் சந்தோஷப்படுறேன். ஆனா ஒரு கவலை இருக்கு. அது என்ன கவலைன்னா, இது உண்மையிலேயே நடக்குமா? மிர்சா அவர்கள் அமரப்பள்ளி தேவியை கண்டிப்பா திருமணம் பண்ணிப்பாரா? ஏன்னா ஒருவேளை இவரு இன்னைக்கு காதல் அது இதுன்னு சந்தோஷமா பேசிட்டு தேவி அமரப்பள்ளியை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டாருனா? மகாராஜா, விஜயநகரத்துடைய ஒவ்வொரு பொண்ணும் விஜயநகரத்துடைய மரியாதை. ஒருவேளை விஜயநகரத்துடைய மரியாதைக்கு இவர் இழிவை ஏற்படுத்திட்டார்னா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பத்தி இப்படி எல்லாம் யோசிப்பீங்க? நான் பாபருடைய பேரன், ஹுமாயூனுடைய மகன். நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்தா அது கொடுத்ததுதான். மிர்சா அவர்களே, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? பிரச்சனை என்னன்னா, எங்களுடைய நாட்டுல ஒரு உறவை உறுதிப்படுத்திக்கணும்னா மணமகன் மற்றும் மணமகளோட குடும்பத்தினர்கள் தட்டு மாத்திக்கணும், புரியுதா? எங்க வழக்கப்படி இந்த சம்பிரதாயம் கண்டிப்பா நடந்தாகணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். மகாராஜா, இப்ப மகாமந்திரி மிர்சா அவர்கள்கிட்ட தட்டை கொடுக்கட்டும். அப்புறம் மிர்சா அவர்கள் மகாமந்திரி கிட்ட தட்டை கொடுக்கட்டும். அப்புறம் அவரு சத்தியம் பண்ணணும். அதாவது அவர் இந்த உறவுல உறுதியா இருப்பாருன்னு, அமரப்பள்ளிய கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சத்தியம் பண்ணணும். நான் இதை ஏத்துக்கிறேன். நான் சத்தியம் பண்றேன், இன்னையில இருந்து இந்த உறவை நான் என்னோட உயிரா நினைக்கிறேன். அமரப்பள்ளியை நிச்சயம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆஹா மிர்சையா, இப்ப நீங்க எங்க சம்மந்தி ஆயிட்டீங்க. விஜயநகரத்துடைய மருமகன். மகாராஜா, நம்ம நாட்டுடைய மாப்பிள்ளைய அரவணைங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மந்திரியார் அவர்களே, உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மிர்சா அவர்களே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன? வாழ்த்துக்கள், என்னோட அன்பு வாழ்த்துக்கள். நீடூழி வாழ்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப போட்டி ஆரம்பிக்கலாமா? அட, என்ன சொல்றீங்க நீங்க? போட்டியா? அட, நீங்க விஜயநகரத்துடைய மருமகன். என்னால உங்க கூட போட்டி போடுறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்பதானே எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்ணீங்க. நீங்க விஜயநகரத்தின் மருமகன்னு சொன்னீங்கல்ல. இப்ப விஜயநகரத்தை காக்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பாச்சே.
இப்ப இந்த யுத்தத்தையும் நீங்க தான் தடுத்தாகணும் மிர்சா அவர்களே. என்ன? இங்க பாருங்க, நீங்க விஜயநகரத்தோட மருமகன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஜயநகரமே உங்க மாமனார் வீடு. ஒரு மாப்பிள்ளையுடைய ஒரு மருமகனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். எதிரிகள் உங்க மாமனார் வீட்டையே தாக்க வராங்க மிர்சா அவர்களே. நீங்க தான் இந்த நாட்டையே காப்பாத்தணும். நீங்க சொல்றது ரொம்ப சரி பண்டித ராமகிருஷ்ணரே. அப்படின்னா இவனோட சூழ்ச்சி இதுதானா? என் வலையிலேயே என்ன சிக்க வச்சுட்டானே, என் பொண்ணையே பலியாடாக்கிட்டானே. இல்லனா நீங்க இந்த சம்மதத்தை முறிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, முறிச்சுக்கோங்க. நீங்க கொடுத்த வாக்குக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். உங்களுக்கு விஜயநகரத்துடைய மருமகனாகிற அமரப்பள்ளிக்கு கணவனாகிற தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். போதும், நிறுத்துங்க. உங்களோட அறிவு கூர்மையை நிரூபிக்கணும்னா, உங்க திறமையை காட்டணும்னா அறிவு போட்டியில கலந்துக்கங்க. யுத்தத்தை நடக்க விடாம தடுங்க. வீணா வாதம் பண்ணி நேரத்தை வீணாக்காதீங்க. நான் போட்டிக்கு தயாரா இருக்கிற மகாமந்திரியாரே, நான் தயாரா இருக்கேன். ஆனா விஜயநகரத்துடைய பொது மருமகன் அவர் செஞ்ச சத்தியம் எல்லாம் பொய்யன்னு அவர் என்கிட்ட ஒத்துக்கிட்டோம். விஜயநகரத்தோட எதிரியை எதிர்க்க தயார் இல்லைன்னு சொல்லட்டும். அப்படின்னா இவர் கோழையா? அப்படின்னா நீங்க ஒரு கோழைக்கு போய் உங்க பொண்ணு கொடுக்க போறீங்களா மகாமந்திரியாரே? பண்டித ராமகிருஷ்ணரே, குருஜி, நீங்க கவனிச்சீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் மொத்த ஆட்டத்தையும் மாத்திட்டாரு. அமைதியாரே. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை. இந்த யோசனையே நமக்கு வர மாட்டேங்குது. என்ன ஆடவும் விடாம அசையவும் விடாம இந்த பண்டிதர் இப்படி சிக்க வச்சுட்டாரு. இப்ப இவர் ஒரு மகனா இல்ல, ஒரு மருமகனா தன்னுடைய கடமையை செய்யணும். இவரு தன்னுடைய அப்பாவுக்கே எதிரா நின்னு இந்த யுத்தத்தையே இவர் தடுத்தாகணும் மகாராஜா. இருந்தாலும் உங்களை பாராட்டி ஆகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சரியான திட்டம் தான் இது. சூழ்ச்சி பண்ணி என்ன சிக்க வச்சிட்டீங்கல்ல. மிர்சா அவர்களே, உங்க பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என் வாக்குக்கு மரியாதை இருக்குன்னு நான் நிரூபிக்கணும்னா, அமரப்பள்ளியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு இப்போ ஒரே வழிதான் இருக்கு. நான் என்னோட படைக்கு எதிரா விஜயநகரத்துக்கு உறுதுணையா நின்னாகணும். இப்போ என்னோட அப்பாவை எதிர்த்தே நான் போரிட்டாகணும். அப்போ சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். கல்யாணம் நடக்கும். நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். நாளைக்கு எங்களுடைய படை விஜயநகரத்தை எதிர்த்து நிற்கும் போது, அப்போ நான் விஜயநகரத்துக்கும் எங்க படைக்கும் நடுவுல ஒரு கேடயமா நின்னு காப்பேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இனி இந்த யுத்தம் நடக்காதுல்ல? அப்படி இந்த யுத்தம் மட்டும் நடந்துச்சுன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அது கைக்கால் அவர்களே, நான் அமரப்பள்ளியோட திருமணத்தை மிர்சாவுடன் நடக்க விடவே மாட்டேன். அமரப்பள்ளிக்கு நான் கொடுத்த வாக்குப்படி நான் அவ விருப்பத்துக்கு எதிரா அவ திருமணத்தை நடக்க விடவே மாட்டேன்.
பாத்தீங்களா? காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படை விஜயநகரத்தை நெருங்கிடும். என் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அமரப்பள்ளி, ஆமா, சொல்லுங்க. நீங்க யாருக்கு வாக்கு கொடுத்தீங்களோ அதே அமரப்பள்ளி தான். என்னோட கல்யாணத்தை என்ன ஆனாலும் அவரோட நடக்க விட மாட்டீங்கல்ல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? உங்க அப்பாவே என்னோட அப்பாவையும் அந்த மிர்சாவையும் முழு மனசோட தட்டு மாத்த வச்சு கல்யாணத்தை உறுதி பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? எனக்கும் அவருக்கும் கல்யாணமே நடந்துரும். அமரப்பள்ளி, அப்படிலாம் எதுவும் நடக்காது. முதல்ல நம்ம விஜயநகரத்தை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா விஜயநகரம் பாதுகாப்பா இருந்தாதான் நீங்களும் பாதுகாப்பா இருக்க முடியும். எங்க அப்பா உங்களுக்கும் மிர்சாவுக்கும் கல்யாணம் நடக்க விடவே மாட்டாரு. இது ஒரு மகனா எங்க அப்பா சார்புல நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. ஆனா இந்த பிரச்சனையான நேரத்துல எனக்கு உங்க வாக்கும் உறுதுணையும் ரெண்டும் வேணும். கொடுப்பீங்களே? நீ இப்ப பண்றது எல்லாமே சரிதான். ஆனா என் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சு பயமா இருக்கு. எதை நினைச்சு பயப்படுறீங்க சாரதாமா? உன்னால அந்த மிர்சா அந்த அமரப்பள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறத எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இங்க பாரு, இந்த விஷயத்துல அந்த அப்பாவே அமரப்பள்ளிக்கு எதுவும் ஆக கூடாது. நீ எனக்கு வாக்கு கொடு. உன்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ண. நீங்க கவலைப்படாதீங்க. நான் அமரப்பள்ளிக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன். அவங்க விருப்பத்துக்கு எதிரா எதுவும் நடக்காது. இப்போ வாளையும் கேடயத்தையும் ஏந்திக்கிட்டு அப்பாவை எதிர்த்து எப்படி நிக்கிறது? அடடே மிர்சா அவர்களே, என்ன இது? நீங்க இதுவரை யுத்தத்துக்கு தயாராகலையா? உங்க அப்பாவும் படையும் விஜயநகரத்தோட எல்லையை நெருங்கிட்டாங்க. வாங்க, நீங்க வெற்றி திலகமிட வேண்டிய நேரம் இது. மிர்சா அவர்களே, மிர்சா அவர்களே, இன்னைக்கு நீங்க நிச்சயமா ஒரு மருமகனா உங்களோட கடமைகளை நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். வெற்றி உண்டாகட்டும். என்னோட வருங்கால மருமகன் என்ன செஞ்சாலும் அது விஜயநகரத்தோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். இருங்க, அடுத்து நான் வரேன். இந்த விஜயநகரத்தோட பெருமை, மானம், மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்க அப்பா ஹுமாயூன் அவர்கள் ரொம்ப பெரிய கோவக்காரராமே. அதனால என்ன குருவே? நம்ம நாட்டு மருமக அவருடைய கோவத்தை இவருடைய அன்பால அமைதிப்படுத்திடுவாரு. அப்படிதானே மாப்பிள்ள? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதேதான். நீங்க இனி ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ நீங்க பின்வாங்கினீங்கன்னா இங்க எல்லாரும் உங்களை கோழன்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் அமரப்பள்ளி மனசுல உங்க மேல என்னைக்குமே மரியாதையே வராது. நீங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியமா பேசிக்கிறீங்க? எனக்கும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மகாராஜா. மாப்பிள்ள ராஜா இப்ப என்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு ஒரு மருமக தான் பொண்ணு எடுத்த நாட்டை எப்படி வீரத்தால காப்பாத்துறாருன்னு காட்ட போறாராம். அப்படிதானங்க மாப்பிள்ள? கண்டிப்பா கண்டிப்பா. அடடா, அருமை. மந்திரியாரே, கொஞ்சம் பாருங்க. இவ்வளவு வீரர்களை நான் ஒன்னா இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னையும் கொஞ்சம் பார்க்க விடுங்களேன். பாருங்க.
உங்க திட்டம் அருமையான திட்டம் தான். சரி, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரால தான் அப்பாவை தாக்கு பிடிக்க முடியுமா? கண்டிப்பா தாக்கு பிடிப்பாரு. மகனும் தாக்கு பிடிப்பாரு. நம்ம நம்பிக்கையும் வீண் போகாது. பார்க்க தானே போறீங்க? அதையும் பார்க்கலாம். அப்பா எங்க? வாங்க அப்பா. சலாம் அலைக்கும் அப்பா. வாழைக்கும் அஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். இப்படி போருக்கு முழுசா தயாராகி அப்பாவுக்காக காத்திருக்க உன்னை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு. கையில வாளும் நல்லா இருக்கு. அப்போ தயாரா இருக்கியா? போலாமா? என்ன விஷயம் சொல்லு. சந்தோஷமா இருந்த உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு. ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமா அப்பா, ஒரு பிரச்சனை தான். ஏன்னா உங்க மக இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து வாள் ஏந்துறதுக்காக நிக்கல, உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யறதுக்காக நிக்கிறேன். இந்த விஜயநகர மக்கள் உனக்கு என்ன தண்ணிய கொடுத்தாங்க? அதை குடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு பையன் அவன் அப்பாவுக்கு எதிராவே வாலேந்தி நின்னுகிட்டு இருக்கான். நீ முரண்டு பிடிக்க என்ன காரணம்னு சொல்லு. நான் ஒன்னும் முரண்டு பிடிக்கலப்பா. இப்போ இது என்னோட கடமை. என் மாமனார் நாட்டை காப்பாத்த போர் செய்யறதுக்காக நிக்கிறேன். என்ன மாமனாரா? ஆமாப்பா, நான் ஒரு பொண்ணு விரும்புறேன். நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. அதனால விஜயநகரம் நமக்கு இப்ப உறவு நாடா மாறிடுச்சு. மாமனார் நாட்டை காப்பாத்துறது மருமகனோட கடமை தானப்பா. நான் என்னோட அன்பு மகனை இங்க அனுப்பி வச்சேன். என் வாரிசு அனுப்புன. ஆனா விஜயநகரத்து மக்கள் அவனை மருமகன் ஆக்கிட்டாங்க. அப்பா, என்னோட கருத்தையும் கேளுங்க. நான் உங்களோட மகன்பா. கொடுத்த வாக்கை என்னைக்குமே நான் மீற மாட்டேன். இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கிறது உன்னுடைய அப்பா கிட்ட இல்ல, டில்லியோட சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கிற அரசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. பேரரசர் ஹுமாயூன், நல்லா கேட்டுக்கோங்க. நானும் அதே பேரரசரோட வாரிசு தான். அந்த பேரரசரோட ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. சரி, இதுவரை என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லு. நான் டில்லி பேரரசர் ஹுமாயூனுடைய மகன். உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உங்ககிட்ட சம்மதம் கேட்கிறேன். அருமை 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 மிர்சா அவர்களே. இப்ப நீங்க எங்களுடைய மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. நீங்க விஜயநகரத்துடைய மருமகன். இப்ப விஜயநகரத்தை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாச்சே. மிகச்சிறப்பு. ஆஹா, மிகச்சிறப்பு. நான் அந்த நபரை உடனே பார்த்தாகணும். என்ன புயலா இங்க வந்த உடனே ஒரு தென்றலா மாத்தி மாயம் பண்ணிட்டாரே. விஜயநகரத்து அரசர்கிட்ட சொல்லுங்க, உடனே தகவல் அனுப்புங்க. நான் அந்த நபரை உடனே சந்திச்சாகணும். நான் இப்பவே அங்க வரேன்னு சொல்லுங்க. ஐயோ கடவுளே, இந்த ஹுமாயூன் அவர்களோட கோபத்தை பார்த்தா இன்னைக்கு யாரையும் விட மாட்டாருன்னு தோணுது. எல்லாரும் சாகத்தான் போறோம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் பண்டித ராமகிருஷ்ணா. ஆனா நான் சாக விரும்பல. அந்த சிவனை சந்திக்கிறதுக்காக நான் உடனே கிளம்பி போறேன். நான் வரேன். சொர்க்கத்துல சந்திக்கலாம்.
யாரது? நான் இல்ல. யாரது? என் முன்னாடி வாங்க. யாரு யாரு மகாராஜா? அவர்தான் போர்ல அப்பாவையும் மகனையும் நேரெதிரா மோத நிக்க வச்சவரு. அவர்தான் ஒரு பேரரசனையும் அவருடைய வாரிசையும் மோத வச்சவரு. ஹுமாயூன் அவர்களே வணக்கம். நான் தான் ராஜகுரு தத்தா. நீங்க தானா? அப்போ அது நீங்க தானா? நீங்க தான் எனக்கு எதிராக என் மகனை களத்துல நிக்க வச்சவரா? அது அது நான் இல்ல. இது நானு. அவரு நான் ராஜகுரு தத்தாச்சாரியார். அவரு பண்டித ராமகிருஷ்ணர். அவரு இப்படித்தான் எப்பவும் யாரையாவது மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாரு. இன்னைக்கு கண்டிப்பா உங்க கையால் அவருக்கு தண்டனை கிடைக்க போகுது. அமைதி. அவர் தண்டனைக்கு இல்ல, பாராட்டுக்கு தகுதியானவர். நான் இங்க கையில வாளேந்தி யுத்தம் செய்யதான் வந்தேன். ஆனா இன்னைக்கு அவரால இந்த வாள் உரைய விட்டு வெளியே வரவே இல்லை. சிறப்பு, மிகச் சிறப்பு. மகாராஜா ஹுமாயூன், மகாராஜா ஹுமாயூன், நீங்க அவரை கண்டிப்பா சந்திக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கும் மகாராணிக்கும் உங்களை வரவேற்க வாய்ப்பு கொடுங்க. இந்த விஜயநகரத்தின் மகாராஜாவோட வணக்கத்தை ஏத்துக்கங்க. மகாராணி வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களை விஜயநகரத்துக்கு வரவேற்கிறேன். நான் விஜயநகரத்தோட மந்திரியார். உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நான் யார சந்திக்க இப்ப இங்க வந்திருக்கணும், அவரைத்தான் என் கண்கள் தேடுது. பண்டிதர் ராமகிருஷ்ணர். நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவருடைய அறிவு திறமைய நான் பார்த்துட்டேன். மகிழ்ச்சியா இருக்கு. ராஜகுருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இன்னும் வரல? அவரு எனக்கு தெரிஞ்சு அவரு ஹுமாயூன் அவர்களை பார்த்து எங்கேயாவது பயந்து ஒளிஞ்சிருப்பாரு. இல்ல இல்ல, எனக்கு அப்படி தோணுது. மகாராஜா, 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 எங்களை மன்னிக்கணும் மகாராஜா. நாங்க விஜயநகரத்துடைய மூல முடுக்குன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்கேயுமே இல்ல. அவர் எங்க இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல. மகாராஜா, நாங்க அவரை இந்த மாளிகையில மட்டும் இல்ல, மொத்த விஜயநகர ராஜ்யத்திலேயே தேடி பார்த்துட்டு அவர் எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்கதான் போயிட்டாரு? மந்திரியார் அவர்களே, தேவி அமரப்பள்ளி காலையிலிருந்தே அரண்மனையில இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அமரப்பள்ளியையும் காணோம், பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் காணோமா? மகாராஜா, 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 பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் என்ன இங்க அனுப்புனாரு. ஒரு தகவலும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அவரு இன்னைக்கு அரச மைதானத்துல ஒரு முக்கியமான வேலையில இருக்காராம். அதனால அரசவைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வர முடியாதா? அப்படி வர முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அவருக்கு டெல்லியோட மகாராஜா ஹுமாயூன் அவர்கள் அவைக்கு வந்திருக்கிறது தெரியாது போல. என்ன? அவருக்கு நல்லா தெரியும். அவரை சந்திக்கணும்னா அரச மைதானத்துக்கே வரணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அட ஈஸ்வரா! மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வேலையை பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய பேரரசர் ஹுமாயூன் அவர்கள் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை சந்திக்க அரச மைதானத்துக்கு போவாரா? போவாரு, கண்டிப்பா போவாரு. ஒரு மகனையே அவன் அப்பாவுக்கு எதிராக யுத்த களத்துல நிக்க வச்சிருக்காரு. என்ன சந்திக்க இங்க அரசவைக்கும் அவர் வரவே இல்லை. இதிலிருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய ஆட்டம் இன்னும் முடியல. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்.
அரச மைதானத்துக்கு போகலாம். சரி வாங்க மகாராணி, மைதானத்துக்கு போலாம். இந்தாம்மா சீக்கிரம் சாப்பிடு. நீ இன்னும் நிறைய வேலைகள் செய்யணும். வேண்டாம். இல்ல இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற வேலைகளை எல்லாம் செஞ்சு முடி. அப்புறம் ராத்திரி உணவு கிடைக்காது. ஐயோ என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இங்க என்ன நடக்குது? சிவ 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 சிவா! மந்திரியார் அவர்களோட மகளை போய் ஒரு விலங்கு மாதிரி நடத்தலாமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னோட அன்பான மகளை நீங்க இப்படியா நடத்துவீங்க? என்ன துணிச்சல் இருந்தா என்னோட வருங்கால மனைவி கிட்ட நீங்க இப்படி நடந்துப்பீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுடைய அறிவு திறமைய பத்தி நான் டில்லியிலேயே கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது. மக்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இது கிடையாது. அது வேறன்னு எனக்கு புரியுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுல்தான் ஹுமாயூன், இவர் என் அன்பு மகளை கயிறு போட்டு விலங்கு மாதிரி கட்டி வச்சிருக்காரு. ஆனா நீங்க இவரை பாராட்டுறீங்களே. கயிறால நான் இல்ல, நீங்க தான் உங்க மகளை கட்டி வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் பண்ணிக்கிட்டு இருந்தது வெறும் பயிற்சி தான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, ஒரு வீட்ல ஒரு பெண் பிறக்கிறா. ரொம்ப அன்பா பாராட்டி சீராட்டி அவளை வளர்க்கறாங்க. ஆனா திருமணம் நேரம் வரும்போது அதே அப்பா அந்த பெண்ணை அவளுக்கு பிடிச்ச மணமகனுக்கு இல்ல, மாறா தனக்கு பிடிச்ச மணமகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. எப்படி ஒரு விலங்க கூண்டுக்குள்ள கட்டி போறதுக்கு முன்னாடி அதோட விருப்பத்தை நாம யாரும் கேட்கறது இல்லையோ, அதே மாதிரி இந்த பொண்ணு கிட்ட அவளோட விருப்பத்தை கேட்கவே இல்ல. அவளுடைய வாழ்க்கையை நாமளே எப்படி வேணாலும் தீர்மானிக்கலாமா? இதுவும் அந்த பெண்ணை விலங்கு மாதிரி நடத்துறது தானே. அப்படிதான் இங்க மகாமந்திரி அவருடைய பொண்ணு கிட்ட நடந்துக்கிறாரு. என்ன மகனே, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? திருமணத்துக்கு அமரப்பள்ளியோட ஒப்புதலை வாங்கலையா? சுல்தான், ஒரு அப்பாவுக்கு தான் மகளோட நல்லது கெட்டதை முடிவு பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. மிர்சா அவர்கள் மாதிரி வரன் கிடைக்கிறது அவளோட சௌபாக்கியம். இதுல அவளோட விருப்பத்தை எதுக்காக கேட்கணும்? இது உண்மைதானே. ஒரு அப்பா தன்னோட மகளுக்கு எப்போவது கெட்டது நினைப்பாரா இல்லையா ஹுமாயூன் அவர்களே? நீங்க நடுவுல ஏதாவது பேசுனீங்க, இனி அவ்வளவுதான். இப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னது எல்லாம் சரிதான். என் மகன் எந்த பொண்ணை விரும்புறானோ கண்டிப்பா நான் அவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கும் எந்த அநீதியும் நடந்துடக்கூடாது. ஒரு பொண்ணோட விருப்பம் தான் முதல்ல முக்கியம். யாருக்கும் பயப்படாம சொல்லுமா. மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லு. உனக்கு என்னோட மகனை பிடிச்சிருக்கா? நீயும் அவனை காதலிக்கிறியாமா?
இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பமா? சொல்லு அமரப்பள்ளி. எதுக்கும் பயப்படாதமா, உன் மனசுல இருக்கிறத சொல்லு. உனக்கு என்னோட மகனை பிடிச்சிருக்கா? அப்பா நீங்க என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு திருமணம் செஞ்சு வைக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க அதாவது என்கிட்ட இப்போ கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அப்பா உண்மையிலேயே நீங்க பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலப்பா. கேட்டீங்களா மகாமந்திரியாரே? எந்த இளைஞனுடைய முகம் உங்க மகளுடைய மனசுல ஒரு காதலனா பதியலையோ அவர் கூட திருமணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா? இவர் கூட இவளால 2 நிமிஷம் கூட இருக்க முடியாதே. நீங்க வாழ்க்கை பூரா ஒன்னா இருக்கிற தண்டனையை கொடுக்கறீங்களே. பாருங்க, ஒரு அப்பான்ற முறையில நீங்க உங்க பொண்ணுக்காக நல்லதை மட்டும்தான் யோசிக்கிறீங்க. ஆனா உங்க மகளுடைய நிலைமை, அவளுடைய எண்ணத்துக்கும் ஆசைக்கும் எந்த மரியாதையும் இல்லையா? அப்படி செய்யறதுனால நீங்க ஒண்ணு இல்ல 3 உயிர்களை துன்பத்துக்கு ஆளாக்குறீங்க. முதல்ல உங்களுடைய மக, அவ திருமணத்துக்கு அப்புறம் எப்பவும் கவலையா தான் இருப்பா. 2வது மிர்சா அவர்கள், அவருக்கு திருமணத்துக்கு அப்புறம் மனைவியோட உண்மையான அன்பு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் அவருடைய வாழ்க்கையும் துன்பமயமாயிடும். அப்புறம் 3வது உங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய மக வருத்தப்படுறத பார்த்து நீங்களும் கண்டிப்பா வருத்தப்படதானே செய்வீங்க. போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நிறுத்துங்க. என்னுடைய மகளுக்கு தகுதியான வரன் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம், அவளோட வளமான எதிர்காலத்தை பத்தின என்னோட எண்ணம் என்னை இந்த பெரிய பாவத்தை செய்ய தூண்டிருச்சு. ஆனா இனி அப்படி நடக்காது. இனி இவளோட கல்யாணம் இவளோட விருப்பப்படிதான் நடக்கும். என் மேலையும் தப்பு இருக்கு. நான் அமரப்பள்ளியோட மனசை புரிஞ்சிக்க முயற்சிக்கவே இல்லை. அமரப்பள்ளி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை நீங்க மன்னிச்சிடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட கண்களை திறந்துட்டீங்க. உண்மைதான். சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மிகச் சிறப்பு. இன்னைக்கு நீங்க உங்க அறிவு கூர்மையால திரும்பவும் நீங்க புத்திசாலிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. இதுதான் என்னுடைய கட்டளை. இந்த கட்டளை இன்றிலிருந்து சாசனமாகணும். இந்த சாசனப்படி விஜயநகரத்தில் யாருடைய திருமணமும் அவங்களுடைய அனுமதியின்றி நடக்கக்கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு திறமையான நபரை தழுவி எவ்வளவு நாளாகுது தெரியுமா? வாங்க, தழுவிக்கோங்க. மகாராஜா, உண்மையிலேயே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இப்படிப்பட்ட அறிவாளி உங்க கூட இருக்காரு. இப்படி ஒரு வைரம் மட்டும் ஏன் அரசவையில இருந்திருந்தா? நான் உங்களுக்கு நெருக்கமா தான் இருக்கிற மகாராஜா. ஏன்னா உங்க அரசுக்கும் விஜயநகரத்துடைய அரசுக்கும் நட்பு ஏற்பட்டுருச்சு. அதனால நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் தில்லிக்கு ஓடி வந்துருவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். ஏன்னா மகாராஜா ஹுமாயூன் அரசவைக்கு ஏன் வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் நட்பா வந்தாரா கோபமா வந்தாரான்னு தெரியாது. அப்படி இருந்து நீங்க அரசவைக்கு வரலையே, ஏன்? மகாராஜா, ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். மகாராஜா ஹுமாயூன் நம்ம கூட யுத்தம் செய்ய நினைச்சிருந்தா அவர் மிர்சா அவர்களுடைய கையில வாளை பார்த்ததுமே விஜயநகரத்தை தாக்கி இருப்பாரு. அவர் அரசவைக்கு கண்டிப்பா வந்திருக்க மாட்டாரு. அதனால இவர் அரசவைக்கு வராருன்னதும் அவர் யுத்தம் செய்ய விரும்பலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எனக்கு பேரரசர் ஹுமாயூன் ஐயாவுடைய அறிவு மற்றும் திறமை மேல முழு நம்பிக்கை இருந்தது. எனக்கு அந்த நம்பிக்கை முழுமையா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி திறமையான அறிவான ஒருத்தர் இங்க இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்தோட யாராலையும் மோத முடியாது. திரும்பவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனை பாராட்டுறாங்களே.
வணக்கம் குருவே. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? திடீர்னு என்னையா வர சொன்னீங்க? கிரகங்களும் நட்சத்திரங்களும் எல்லாமே கட்டம் மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. நம்ம திட்டங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு. குருவே, என்ன விஷயங்கிறத தெளிவா சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. கெட்ட சகுனம். இது பேரழிவு தான் தரும். கிரகங்களும் நட்சத்திரங்களும் அவங்க இடத்தை விட்டு மாற போறாங்க. ஆனா அப்படி மாறுறது நமக்கு சாதகமா இல்ல. இருந்தாலும் ஒரு கெடு இருக்குது. இப்போ உங்ககிட்ட 11 நாட்கள் மட்டும்தான் அவகாசம் இருக்குது. வெறும் 11 நாட்களா? ஆமா. இந்த 11 நாட்களுக்குள்ள நீங்க உங்க காரியத்துல வெற்றி அடையலைன்னா, விஜயநகரத்தோட அரசனா ஆகலைன்னா, அதுக்கப்புறம் உங்களால எப்பவுமே அரியணையில அமரவே முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.